STFIல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி ஆன் பண்ணும்போது அந்த ஸ்பீடோ மீட்டர் போயிட்டும், இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரும் வரும். நம்பரோ, நேமோ அந்த மாதிரி வந்து குடுத்துருப்பாங்க. அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோல பார்க்கும்போது இப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தெளிவான வந்து ஒரு இது இல்லை. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஹெல்மெட்ல மாட்டியிருக்கேனா, ஏன்னா ஒரு கையில வச்சுட்டு பேசிட்டு இருந்தேன்னா ஃபோன் ஆடிட்டே இருக்கும். அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ல வந்து மாட்டியிருக்கேன். இப்போ வந்து அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்புறம் ரீசெட் பட்டன் 2 பட்டன் இருக்கும். செலக்ட், ரீசெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பட்டன் இருக்குல்ல, இப்போ நான் பைக் ஆஃப் பண்ணிட்டேன். செலக்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் அப்படியே வந்து அழுத்தியே பிடிச்சிருக்கேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 கோடு வந்திருக்கும். இந்த 6 கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பைக்கோட டிஸ்பிளேவோட பிரைட்னஸ், நம்ம ஃபோனுக்கு எப்படி பிரைட்னஸ் இருக்கோ அதே மாதிரி டிஸ்பிளேக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்டவே வந்து தொட்டிங்கன்னா வந்து லைட் இந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இருங்க, மாறி மாறி வருது. ஐயோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கா, ஐயோ மாறிடுச்சு. இருங்க ஃபர்ஸ்ட் இருந்து, அது ஒவ்வொரு டைம் எனக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. இருங்க, அப்படியே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டும் பண்ணல, நான் பாட்டுக்கு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட் பட்டன் இருக்குல்ல, செலக்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீசெட் பட்டன் இப்போ இருட்டிலங்காட்டி உங்களுக்கு தெரில பெருசா. இருங்க, நான் இந்த ஃபோனில் லைட்டும் போட்டிருக்கேன் எதுக்கும் இருந்தாலும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ தெரியுதான்னு தெரியல எனக்கு. ரீசெட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அமுத்துனீங்கன்னா வச்சுங்க, பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் இருக்குது, இப்போ 2ல் இருக்குது. அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். இப்போ 3ல் இருக்குது, இப்போ 4ல் இருக்குது, இப்போ 5ல் இருக்குது, இப்போ 6ல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸில் இருக்கும். இதனால வந்து பேட்டரி வந்து டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து நமக்கு தேவைங்கிறது. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டீங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரீசெட் அமுத்துனீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வரும். ஓகேங்களா, மறுபடியும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்து வரும். உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அப்படியே ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ 6 ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் வந்து செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து தொட்டிங்கன்னா அடுத்த லைட் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இந்த லைட்டுக்கு இங்கே வந்து செலக்ட்னு ஒரு பட்டன் ஒரு டைம் அமுத்துனீங்கன்னா அடுத்த லைட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ லைட்டுக்கு வந்து ரீசெட் பட்டனை வந்து நம்ம அமுத்தணும்னா இந்த மாதிரி வந்து விட்டு எரியிற மாதிரி வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் எரியிற மாதிரி வரும். அந்த ரொம்ப பிளிங்க் ஆகி வரும்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சது, அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி லாங் எரியிறவங்களுக்கு வந்து ஹெல்மெட்டில் வந்து அடிக்கிறங்காட்டி வந்து ஒரு மாதிரி அது ஒரு பிடிக்காது. இந்த மாதிரி வர்றது நிறைய பேத்துக்கு பிடிக்கும். மொத்தம் 3 இது மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி லாங்காக ஒன்று, இது ஒன்று. அது வந்து அந்த VVA வந்து ஆன் ஆகும்போது அந்த மாதிரி காட்டும்னு நினைக்கிறேன். சம்திங் எனக்கே வந்து அது தெரியல. இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் செலக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செலக்டில் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணும்போது இந்த மீட்ரு வந்து போயிட்டு வரும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதே மாதிரி தான். செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குல்ல, எங்கடா ரீசெட் பட்டனு, இங்கே இருக்குங்களா, இதை தொட்டிங்கன்னா அது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் முடிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளோட அட்ஜஸ்டிங் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, அந்த ரீசெட் பட்டனுங்கிற மட்டும் அமுத்திட்டே வாங்க. இதுக்கு மட்டும் இந்த மெத்தடுக்கு நான் சும்மா வந்து ஒரு 110 120 முடிக்க வைக்கிறேன். அவ்வளோ வேண்டாம், 100 மட்டும் போதும். 100க்கு வைக்கிறேன், அவ்வளோ. இப்போ செலக்ட்டுங்கிற பட்டன் வந்து நான் அமுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்று ஒரு இது, அது 120 முடிக்கு 130 முடிக்கு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரீசெட் பட்டன் அமுத்திங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் இங்கே வந்துடும் 100க்கு. அப்புறம் அதுலேருந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு பாயிண்டாக போகும், அப்படிதான். அப்புறம் அடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா மறுபடியும் பிரைட்னஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பைக் ஆஃப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செலக்டை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ரீசெட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம். பண்ணிட்டே வந்து ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 20/09/26 இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து செட் பண்ணி பார்த்தேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி பிளிங்க் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து அமுத்துனீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். 3 4 5 6 7 8 9 அப்படியே காட்டு பாருங்க. 4 5 6 7 8 9. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் காட்டும்,
கீழே டேஷ் காட்டும். அதுக்கப்புறம் இது ஏ, ஓகேங்களா, ஏ லெட்டர். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பி லெட்டர், அந்த மாதிரி லெட்டர்ஸ் மாறும், ஓகேங்களா. அப்புறம் இது பேக்குக்கு வந்து இல்லை நான் ஏவை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பி தாண்டி சி போயிட்டேன், எனக்கு பி தான் வேணும் அப்படின்னா வந்து ரீசெட் கொடுத்தீங்கன்னா பேக் சைடு வந்துடும், ஓகேங்களா. அதே மாதிரி நான் பேக் சைடு போய் நான் இருந்த மாதிரியே 2 அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்துடுறேன். டிஎஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்குல்ல, அப்புறம் ஒரு கால் ஒன்று முக்கியமான கால் வந்துச்சு, அதனால ரீசெட் பட்டன் அமுத்தினீங்கன்னா வச்சு இப்போ 3 இருக்குது. இப்போ ரீசெட் பட்டன் அமுத்தினீங்கன்னா வச்சுங்க அது வந்து கம்மியாகும், ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செலக்டிங்கிற ஆப்ஷன் வந்து அமுத்துனீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும், 2 3 4 அப்படியே 9 முடிக்கு போயிட்டு 2 டேஷ் ஆட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் லெட்டர்ஸில் போகும், ஓகேங்களா. அப்படிதான் இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசெட்டை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்து மாறிடுங்க. அதே மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அப்படியே மாறிட்டே இருக்கும். விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுங்க, லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்லேயும் வச்சுக்கலாம், நம்பர்லேயும் வச்சுக்கலாம். நான் நம்பரில் வச்சுருக்கேன், அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ 26 நான் ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருக்கேன், அதுங்காட்டி தான். அப்புறம் மறுபடியும் வந்து ஐயோயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணனா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேலேயே வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன் நைட் டைமில், ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டுங்க, அதுங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 hour 9 hour அந்த மாதிரி தான் ஒர்க்கே நான் வந்து பார்க்க போகிறேன். ஏன்னா வந்து ஜனவரிக்கு அப்புறம்னாச்சு நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா வந்து இப்போது நான் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குன்னா, இப்போ ஒர்க்கும் பார்க்கணும், இஎம்ஐ பார்க்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான நம்மளோட என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரில. சொன்னோன்னா வந்து ஒரு பக்கம் மாட்டிக்கணும் இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை. இம்பார்ட்டண்டாக டைமும் நிறைய பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்ல, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு நடுவில் கிரிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டு, இதே ஒரு கமிட்மெண்ட் மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ, ஏன்னா வந்து என்னதான் வந்து நம்ம பிஸியாக வந்து இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா நான் வந்து என்ன பிஸின்னு நான் சொல்லலாம், ஒர்க்குக்கு போகணும், இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ், ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து என்னால் போட முடியும். இந்த மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு டைம் நான் ஒதுக்கணும், அதுக்கு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து நம்ம ஒதுக்கணும், அப்படி இப்படின்ட்டு நிறைய டைமில் ஒதுக்கணும் இல்லைங்க. அது போக ஒர்க்குக்கு போகணும், அதுக்கு நடுவில் அந்த ஒர்க்குக்கு கிளம்புற டைம்னு ஒன்று இருக்கும், லஞ்ச் டைம்னு ஒன்று இருக்கும். அந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 24 hours வந்து தூங்கணும், அப்படி இப்படின்ட்டு அந்த டைம் ஃபுல்லாக அப்படியே போயிடுது. அதங்காட்டி தான் வந்து வீடியோவே என்னால் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போது 8 hour 9 hour 10 hourக்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ஜனவரியிலேருந்து நின்றுட்டு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு இப்போ தான் புது பக்கம் ஜாயின் பண்ணணும், அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெருசாக வந்து நம்ம ஒர்க்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு மாதம் அதுங்காட்டி பிப்ரவரி அந்த மாதிரி எனக்கு என்னென்ன டைம் எல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு யூடியூப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி நல்ல 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 உள்ளங்கள் அன்புகள் அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2800 பேர் இருக்கீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர்த்துக்கு எனக்கு பிடிச்சிருக்கும், 5 பேர்த்துக்கு பிடிக்காது, அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ட்ராவல் கண்டக்ட்டும் போடுவேன், அப்பப்போ காமெடியாகவும் போடலாம், அப்படி இப்படி நிறைய வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா நிறைய மக்கர் பண்ணுது, நல்ல ஃபோன் இல்லை, பைக் இருக்குது, பைக் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது, எதுவும் முழு முயற்சியோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸில் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த விடாமுயற்சி வந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஒர்க்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் சரி, அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கும்போது ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக நம்ம மேலேயே இருக்கணும். அப்போனா தான் எந்த ஒரு செயலியும் வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக வந்து செய்ய முடியும். அதங்காட்டி அந்த கான்ஃபிடென்ட்டே கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு முதல்ல வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போது அந்த ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் இருக்கேன். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. லவ் யூ ஸோ மச்.